இந்த கதையில் ஒரு மீன் தன் கனவை நோக்கி எவ்வாறு பயணம் செய்கிறது என்பதை பற்றி. தொடர்ந்து கதை கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே தெரிஞ்சுக்கலாம். வரப்போகும் மிகப்பெரிய ஆபத்தை உணராத அந்த மீன் தன் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களுடன் சுற்றித் திரிந்து வந்தது. அந்த கடலில் பாவம் அப்பொழுது அந்த மீனுக்கு தெரியவில்லை. அந்த கடலை வீட்டும் தன் உறவுகளை வீட்டும் அந்த மீன் பிரியப்போகிறது என்று. அந்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக் கொண்டே இருந்தது. அப்பொழுதுதான் கடலில் தன் குடும்பத்துடன் மிக ஒத்துமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்த மீன் தன் சிறிய கவனக்குறைவால் தன் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது கடல் மேலே செல்ல முடிவு செய்தது. அப்பொழுது யாரும் எதிர்பாராத நேரத்தில் பெரிய ராசசலை ஒன்று எழும்பி வந்தது. அதை எதிர்பாராத இந்த மீன் கடலில் இருந்து தூக்கி எறியப்பட கடலுக்கு மிக அருகாமையில் சுற்றி அணை கட்டப்பட்ட ஒரு குட்டைக்குள் விழுந்தது. அந்த மீன் அங்கிருந்து எவ்வாறு தப்பிப்பது என்று கண்ணீருடனும் பல கனவுகளுடனும் அந்த மீன் வாடிக்கொண்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த குட்டையில் தண்ணீர் அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது என்ற கவனத்தில் கொண்ட மீன், இனி இங்கு இருந்தால் நாம் இறந்து விடுவோம் எண்ணி இந்த குட்டையிலிருந்து வெளியே செல்ல பலதான் கனவை விடாமுயற்சியா மாற்றி குட்டைக்கு வெளியாய் துள்ளி குதித்தது. துடித்து துடித்து கடலுக்குள் போக முடியாமல் கண்ணை மூடியது. யாரும் எதிர்பாராத நேரத்தில் ராட்சசலை மீண்டும் உருவாகி அந்த மீனை கடலுக்குள் இழுத்துச் சென்றது. இந்த கதையின் மூலம் நாம் சொல்ல வருவது, உறக்கத்தில் வருவது கனவு இல்லை, நம்மை உறங்க விடாமல் வருவதுதான் கனவு என்று சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.